Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தெவினியன்ஸ் தியரம் பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Find the current through the 1 ohm resistor using Thevenin's theorem. So இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். So உங்களுக்கு தெவினியன்ஸ் தியரம் அப்படினா நான் என்னோட வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ரெண்டு பாராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு. So first வந்து பாத்தீங்கன்னா தெவினியன்ஸோட வோல்டேஜ், செகண்ட் வந்து தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். நான் எப்பவுமே என்னோட வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெவினியன்ஸோட ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட். அப்ப தெவினியன்ஸோட ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா நம்ம இந்த மூணு பாயிண்ட் அந்த சர்க்யூட்ல கொடுத்திருக்கிற சர்க்யூட்ல அப்ளை பண்ணனும். அது என்ன பாயிண்ட் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ரிமூவ் தி லோட் ரெசிஸ்டன்ஸ். நீங்க கேட்கலாம் மேடம் எந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப क्वेश्चனை ரீட் பண்ணுங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find the current through the 1 ohm resistance. அப்ப இந்த சர்க்யூட்ல எங்க நமக்கு 1 ohm இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? சரி. அப்ப அதை என்ன பண்ணணும், நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகே. அடுத்து கொடுத்திருக்கிற சர்க்யூட்ல வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். அடுத்தது கரண்ட் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா ஓபன் சர்க்யூட் பண்ணணும். சோ இந்த மூணு பாயிண்டையும் இந்த சர்க்யூட்ல நம்ம அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணா நமக்கு என்ன சர்க்யூட் டயக்ராம் வரும் பாருங்க. சோ இதுதான் சர்க்யூட் டயக்ராம் வரும். இங்க வந்து 4 வோல்ட் இது வோல்டேஜ் சோர்ஸ். அதனால என்ன பண்ணிருக்கோம், ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்கோம். சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறதுனால ஓபன் பண்ணிட்டு ஏபின்னு நம்ம மார்க் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் சோர்ஸ் இருக்கு, அது ஓபன் சர்க்யூட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால அதையும் நம்ம ஓபன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓபன் பண்ணிட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம், ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 3 ஓமோ 2 ஓமோ பேரலலா இருக்கு அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். சரியா? ஆனா அப்படி இல்ல. ஏன் அப்படின்னா இந்த 3 ஓம் என்ன ஆகுது பாருங்க, ஓபனா இருக்கு. சப்போஸ் இங்க வந்து நமக்கு ஷார்ட்டா இருந்திருந்தா நம்ம இது ரெண்டும் எப்படி எழுதலாம், பார்லல்னு எழுதலாம். பட் ஆனா என்ன ஆகுது பாருங்க, இது ஓபன் ஆயிருச்சு. இங்கேயும் ஓபன்ல இருக்கு, இங்கேயும் ஓபன்ல இருக்கு. அப்ப என்ன ஆகாது அப்படின்னா இந்த 3 ஓம் வந்து இந்த சர்க்யூட்ல கனெக்ட் ஆகாது. அப்ப ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்னது, 2 ஓம் தான். இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா இது புரியும். இல்ல நம்ம ஏதோ ஒரு டென்ஷன்ல ப்ராப்ளம் போட்டோம் அப்படின்னா இந்த 2ம் 3ம் பேரலல் அப்படின்னு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டுருவோம். அதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இது ஓபனா இருக்கிறதுனால ஏபிக்கு அக்ராஸா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான். இதுதான் நம்மளோட தெவினியன்ஸோட ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெவினியன்ஸோட வோல்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப தெவினியன்ஸோட வோல்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம கொடுத்திருக்கிற சர்க்யூட்ல அப்ளை பண்ணணும். அது என்ன பாயிண்ட் அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணணும். சோ லோட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ அதை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமைனிங் இருக்கிற எல்லாமே அது அப்படியே தான் இருக்கணும். ஓகேவா? இப்ப ரிமைனிங் இருக்கிற சர்க்யூட் நான் அப்படியே வச்சுட்டேன். ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜை VTH மார்க் பண்ணிட்டு இப்ப பாருங்க, இந்த 1 ஆம்பியர் கரண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் நோட் பாயிண்ட், இந்த 3 ஆம்பியர் கரண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் a நோட் பாயிண்ட். அப்ப டுவர்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். அப்போ 3யும் 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 ஆம்பியர். அப்போ இந்த 4 ஆம்பியர் கரண்ட் தான் நமக்கு என்ன ஆகும், இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகும். கரெக்டா? சரி. இப்ப பாருங்க, எனக்கு வந்து தெவினியன்ஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதனால நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லூப்பை மட்டும் எடுத்துக்கிறேன். மேடம் ஏன் வந்து இந்த லூப் எடுக்கக்கூடாது அப்படின்னா எனக்கு இங்க வந்து கரண்ட் இருக்கு. சரிங்களா? சோ கரண்ட் சோர்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால நான் இந்த லூப் எடுத்துக்கல. ஓகேவா? சோ இந்த லூப் எடுத்து பண்ணக்கூடாது. பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா சோ இதுல போற கரண்ட் நமக்கு என்ன, 4 ஆம்பியர் கரண்ட் போகுது. அப்ப 4 into 3 என்னது 12, அதுதான் VTH. அப்படியும் போடலாம். அப்படி இல்லை எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த லூப் எடுத்துக்கோங்க. இந்த லூப் எடுத்துட்டு கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணுங்க. இப்ப நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து ரைஸ் இன் பொட்டன்ஷியல். சோ அதனால 4. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ரைஸ் 2. இது வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது நமக்கு 4 ஆம்பியர். அப்ப 2 into 4 8. சோ 8 plus 4 12. இதுதான் நம்மளோட VTH. அப்போ RTHம் தெரிஞ்சிருச்சு, VTHம் தெரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு பாராமீட்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை டிரா பண்ணணும்.
ஸோ அந்த ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா VTH ஓட வேல்யூவும் RTH ஓட வேல்யூவும் கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த AB டெர்மினலுக்கு அக்ராஸா நம்மளோட லோட் ரெசிஸ்டன்ஸ் என்னவோ அதை கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம்ல லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம் தான். இதை கனெக்ட் பண்ணிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப IL is equal to VTH divided by RTH plus RL. VTH ஓட வேல்யூ நமக்கு 12 கண்டுபிடிச்சிட்டோம். RTH ஓட வேல்யூ 2, RL ஓட வேல்யூ 1. ஸோ இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கரண்ட் வருது? 4 ஆம்பியருங்கிற கரண்ட் வருது. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்கான ஆன்சர். ஸோ இப்போ தெவினியன்ஸ் தியரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியான தியரம் தான். கொடுத்திருக்கிற சர்க்கியூட்டை எடுத்து தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸும் தெவினியன்ஸ் வோல்டேஜும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வழியா போற கரண்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா அப்ப IL நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ தெவினியன்ஸ் தியரமை நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுல கான்பிடென்டா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு வந்து மேக்சிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம்னு இருக்கும். அந்த தியரம் ரொம்ப ஈஸியா நீங்க முடிச்சுக்கலாம். ஸோ அதனால அந்த தியரம்க்கு பேஸ் வந்து இதுதான். ஸோ இதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.